உலக வாழ்க்கையிலே பாசம் என்றால், இரக்கம் என்றால் நாம் தாயை தான் சொல்வோம். தாயுடைய இரக்கம் என்பது அது ஒரு வித்தியாசமான இரக்கமாக இருக்கிறது. நாம் சிறு வயதாக இருக்கும் பொழுது, தாயுடைய மடியிலே இருக்கும் பொழுது அழுது கொண்டிருப்போம். இந்த அழுகை எதற்காக வேண்டி என்று அந்த தாய் விளங்கிக் கொள்வாள். பசியாக இருக்கிறதா, அல்லது தாகமாக இருக்கிறதா, அல்லது வலியாக இருக்கிறதா, அல்லது பயமாக இருக்கிறதா என்பதை அந்த தாய் விளங்கிக் கொள்வாள். அதற்கேற்ற மருத்துவத்தை அவர் செய்து கொண்டிருப்பாள். இதை போன்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தாயை விட பல மடங்கு இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அடியார்கள் அவன் பக்கம் நெருங்கும் பொழுது, அடியார்கள் அவன் பக்கம் கையை தூக்கும் பொழுது அல்லாஹ் விளங்கிக் கொள்கிறான், அடியான் எதற்காக வேண்டி என்னிடம் மீள்கிறான் என்று. அதனால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். மிகவும் முக்கியமான தருணத்திலே இருக்கிறோம், மிகவும் முக்கியமான ஒரு மாதத்திலே இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், நல்லவனாக உலகத்திலே வாழ்கிறானா என்று. அதனால் சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் தாயை விட இரக்கமுள்ளவனாக இருக்கிறான், மன்னிப்பதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறான். அதனால் நாம் செய்த ஒவ்வொரு தவறுகளையும் அல்லாஹ்விடமே சொல்லி மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் நமது பாவங்களை மன்னிப்பான். நம்பிக்கையோடு கேளுங்கள். நாம் செய்த பாவத்தை உன்னை தவிர யாரும் மன்னிக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையிலே கேளுங்கள், உறுதியாக கேளுங்கள். அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான். சகோதரர்களே,